பரவால்ல. என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. என்னோட வீடியோஸ யாருமே பார்க்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. யார் என்ன நினைப்பாங்க? இப்டி பண்ணா என்ன ஆகும்? ஒரு வேளை ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? அப்டின்ற எந்த டவுட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல ஃபெயிலியர் ஆனாலும் ஓகே. ஏன் அப்டி சொல்றேன் அப்டின்னா, நானே என்னோட யூடியூப் சேனல்ன்ற ஒண்ணு ஆரம்பிக்கணும். படிச்சேன் அப்படிங்கிற இந்த டிப்ஸ்லாம் குடுக்கணும். நெறைய விஷயங்கள் நான் என்னென்னலாம் பேசணும்னு நெனைக்கிறேனோ, அத நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் 1 1/2 இயர்ஸ். நாட் 1 டே, நாட் 2 டேஸ்ங்க. 1 1/2 இயர்ஸா நான் வந்து நெனச்சுட்டே மட்டும் தான் இருந்தேன். நான் வந்து இந்த மாரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் ஒரு 1 1/2 இயர்ஸா எனக்கு இருந்தது. ஆனா, என்னோட அந்த கான்ஃபிடென்ட் இல்லாம, ஒரு வேள ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? ஒரு வேள நல்லா போலன்னா என்ன பண்றது? சுத்தி இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு நெறைய திங்கிங் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நானு உடைச்சுட்டு, பரவால்ல. என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. என்னோட வீடியோஸ யாருமே பார்க்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 10 பேர், 15 பேர் பார்த்தாலே போதும் எனக்கு. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஒரு 10 பேர் நல்லா என்னோட வீடியோ பார்த்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா எனக்கு போதும். அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அது வரதுக்கே 1 1/2 இயர்ஸ் ஆச்சுங்க. அந்த 1 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் பரவால்ல. யார் என்ன நெனச்சாலும் பரவால்ல. நான் அத ஃபேஸ் பண்ண ரெடி. அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு வரதுக்கு 1 1/2 இயர்ஸ் ஆச்சுங்க. நெனச்சு பாருங்களேன். இப்ப நான் அந்த 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் வேற இடத்துல இருந்திருப்பேன். இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால, நான் இப்போ தான் இந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பின்னாடி இப்படியே நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல நீங்க எங்க இருக்க வேணுமோ, அதுவே இருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொன்ன மாரி தான். நான் இந்நேரம் அப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, மேபி இத விட நான் முன்னாடி கூட இருந்திருக்கலாம். இப்ப தான் கொஞ்சம் இடமே கடந்திருக்க மாரி இருக்கு. ஸோ என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? நெறைய நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்க டைம விட்டுட்டு, ஸ்டார்ட் பண்ணுங்க பரவால்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க நெனச்சு பார்க்கிறத விட முன்னாடி இருப்பீங்க. ஸோ இத தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும். நியூ திங்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி நெறைய ட்ரீம் இருக்கு. ஆனா அத ஸ்டார்ட் பண்ண பயமா இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல. பண்ணா என்ன பண்ணுவாங்க? சுத்தி இருக்கவங்க என்ன பேசுவாங்க? அப்படிலாம் நினைக்காம, பரவால்ல. ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. எதுவுமே பிரச்சனை இல்ல. ஃபெயில் ஆகுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணி தானே ஃபெயில் ஆறீங்க. அது வந்து இந்த ட்ரையே பண்ணாம இருக்கவங்க தான் உங்கள சும்மா வந்து ஃபெயிலியர் அது இதுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. சொல்லிட்டு போட்டும். அவங்களுக்கு வந்து ட்ரை பண்றதுனா என்னன்னே தெரியாது. அந்த மாரி இருக்க பெர்சன் தான் சொல்லுவாங்க. உண்மையாலுமே அவங்க லைஃப்ல ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி ஃபெயில் ஆன நெறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டவங்கலாம் யாருமே மத்தவங்கள பார்த்து இந்த மாரி சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு ஃபெயில் ஆறேன்னா, அத ஏன் ஷேமா நெனைக்கிறீங்க? நீங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி தான் ஃபெயில் ஆயிருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து எங்கேயும் இல்லனாலும், ஒரு ஸ்டெப் போயிட்டு தான் இது வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிருக்கீங்க. பின்னாடி போறதில்ல. அப்படியே ஃபெயில் ஆனாலும் அதே இடத்துல தான் இருக்க போறீங்க. 2 ஸ்டெப் பின்னாடி போறதில்ல. அதனால உங்களுக்கு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.